இன்றைக்கும் நாம் பார்க்கிற சத்தியம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவருடைய பார்வையெல்லாம் சின்னவங்க மேலதான். அவர் ஐஸ்வர்யவான்களை தேடுகிறது இல்லை. அவர் பார்க்கிறதெல்லாம் ஏழ்மை, எளிமை, உடைந்து போன பாத்திரங்கள், வேதனை உள்ள பாத்திரங்கள், நொறுக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், வாழ விரும்புகிறவர்கள், ஒத்தாசையை தேடுகிறவர்கள், எனக்கு உதவி வராதா அப்படின்னு பார்க்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஆமாம், ஏசாயா 60:22 வாசிக்கிறோம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆண்டவர் யாரு பலத்த ஜாதி ஆக்குறாரு? சிறியவன். சின்னவன் 1000. யார் 1000 மடங்கு பெறுகிறது? சின்னவன். சின்னவன். அதனால தான் எப்பொழுதுமே தெய்வ சமூகத்தில் நம்ம கொஞ்சம் சின்னவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாக இருந்தோம். நம்மளை ரொம்ப தாழ்த்தி கொள்ளணும். அவர் நம்மை உயர்த்துவான். அவரால் உயர்த்தப்பட்டு தான் அந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்கிறோம். ஆமாம், நம்ம ஆரம்ப நாட்களில் வந்த பொழுது இந்த நிலைமை நமக்கு இல்லை. அவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்த பிற்பாடு இத்தனை ஆண்டு காலமும் நம்மை உயர்த்து கொண்டே படிப்படியாக உயர்த்துவார் தேவன். ஒரே நாளில் உயர்த்திடுவார்னு நம்பி ஏமாந்து போகக்கூடாது. படிப்படியால் உயர்த்துகிற தேவன். அவர் பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன். சிறிய மனிதனை நோக்கி பார்க்கிறார்னா அது அவருடைய எவ்வளோ பெரிய இறக்கம். குறைவுள்ளவர்களை பார்க்க மாட்டார். உதாசீனமாய் பார்க்கிற உலகம், இல்லாதவர்களை, தாழ்ந்தவர்களை. ஆமாம், இந்த உலகம் வேறு மாதிரி பார்க்கும். ஆனால் அவருடைய பார்வை வித்தியாசமானது. அவருடைய பார்வை தான் நமக்கு அவசியம். பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும். அதை ஒரு முறை நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கணும். யோசேப்பு, அவன் சகோதரர்களிலே 12 பேரில் அவன் 11வது ஆள். யோசேப்பு 11வது ஆள் அந்த குடும்பத்தில். யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேரில் யோசேப்பு 11வது ஆள். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி தன் கையிலே அந்த தைல கொம்பை எடுத்துக்கொண்டு வந்து தேவன் சொல்கிறார், ஈசாயின் மகனை ஒரு நான் தெரிந்து கொண்டேன், அவனை ராஜாவாக உயர்த்த போகிறேன் இஸ்ரவேலில், அவனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னான். அப்போது அவன் ஈசாயை பார்க்கறதுக்கு அவர்களுடைய ஊருக்கு வந்து அங்கே கையில் கொம்பு தைலத்தோடு நின்று அவர் கேட்குறார், ஈசாய் உன் பிள்ளைகள்லாம் யார்? அப்போது அவனோட 7 பிள்ளைகளை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறான். எல்லாம் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் வாட்டஞ்சாட்டமாக இருக்கிறாங்க. சாமியிலும் இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ நினச்சிட்டு ஒவ்வொருத்தராக வராங்க. ஒருத்தரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுங்க. வாட்டச்சாட்டங்களே அல்ல, பலமானவர்களே அல்ல, பெரிய ஆட்களை எல்லாம் தேவன் தெரிந்து கொள்வதில்லை. கவனித்து கொள்ளுங்கள். ஆமாம், அந்த நான் எங்கே போயிட்டேன்? தாவீதுக்கு வந்துட்டேன். நான் ஜோசப்பில் இருந்தேன். சாரி, ஆமாம், நான் யோசேப்பை குறித்து பேசுகிறோம். யோசேப்பு அந்த வீட்டில் 11வது பிள்ளை. அந்த யோசேப்புக்கு தான் தரிசனம். அந்த யோசேப்புக்கு தான் தேவனுடைய வெளிப்பாடுகள். உன்னை நான் உயர்த்தி வைக்க போகிறேன், உன்னை எல்லோரும் வணங்குவார்கள், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன். ஆனால் அவனுடைய அண்ணன்மாரெல்லாம் அவனை பகைக்கிறார்கள். சொந்த சகோதரர்கள் பகைக்கிறார்கள். 37ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 4-5 வசனத்தில் அவர்கள் அவனை பகைத்தார்கள். கண்டபோது அவனை பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். அடுத்த வசனத்தில் மிகவும் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்போ பகைக்கப்பட்ட ஒருவன், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒருவன், அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த சின்ன யோசேப்பை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனுக்குள்ள தான் தரிசனங்களை வைத்தார். அவனை தான் எகிப்துக்கு கொண்டு போனார். அவனை தான் எகிப்துக்கு விற்றார்கள். அவங்க
அவனை துன்பப்படுத்துறதா நினைத்து அவனை வித்தே போட்டாங்க, தகப்பனுக்கு தெரியாமல். அவன் நாடு கடத்துனாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் அவன் தாழ்மையோடு கூட தான் போனான். அவன் சின்ன பிள்ளையாகவே இருந்தான். அழுதான், அண்ணனில் பார்த்து என்னை இப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு எவ்வளோ கெஞ்சினான். அப்போ கூட அவங்க மனமிறமாக அவனை விற்று போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், 17 வயசு பையன் அந்நிய தேசத்துக்கு அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்டு அங்கே பல போராட்டங்களை சந்தித்து இல்லாத தண்டனைக்காக சிறையில் இருக்கிறான். ஆண்டவர் அவனை சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு வந்தார். பலரால் மறக்கப்பட்டவன், பலரால் தள்ளப்பட்டவன், வேண்டாதவன் என்று ஒதுக்கப்பட்டவன். ஆனால் இயேசு சொன்னார், நீ தான் எனக்கு வேணும். அவனுக்கு தான் தரிசனம், அவனுக்கு தான் அழைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுக்கு எவ்வளோ தாழ்மையும் ஒரு சிறுமையும் நான் காணப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். அடுத்ததுதான் நம்ம தாவீதை பார்க்கிறோம். தாவீதும் எப்படிப்பட்டவன் தான்? ஆமாம், சின்னவன் தான். அவன் தான் கடைசி பிள்ளை, 8வது பிள்ளை. இந்த 7 பேரும் பரிசையில் நிற்க வைக்கப்பட்டு ஒருத்தரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. உன் பிள்ளையை இவ்வளோதானான்னு கேட்டால், ஆமாம். அப்போ தான் சொல்கிறான், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான், வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கிறவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை தான் கூப்பிட்டார். சாமுவேல், அந்த பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார், இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இவனை அபிஷேகம் பண்ண. எல்லாம் 16ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து 12 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமாம், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, தேவனால் அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, இவன் யுத்த காலத்திற்கு தன் சகோதரர்களை பார்க்க வரும் பொழுது அங்கே கோலியாத் சவால் விடுகிறான். 40 நாள் சவால் விடுகிறான். 41ஆம் நாள், இந்த 40ஆம் நாள் தான் இந்த தாவீது அங்கே வருகிறான். அங்கே வந்து அவன் பேசுறதை கேட்டு மன வருத்தம் அடைந்து தேவனை எப்படி நிந்திக்கிறான், இஸ்ரவேல் இராணுவத்தை நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் மனதில் ஏக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஏவுகிறார். இந்த கோலியாத் ஆகிய ராட்சசனுக்கு விரோதமாய் நீ தான் யுத்தத்திற்கு போன்னு சொல்லி அவனை ஏவுகிறார். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ அப்போ சொல்லிட்டு அவன் ஆயத்தமாகறான். அப்போ சவுல் கிட்ட அவனை கொண்டு போய் விட்றாங்க. இவன் யுத்தத்துக்கு போறேன்னு சொல்றான். நீ சின்ன பிள்ளையா இருக்கிறே அப்படின்னு சொல்றான். அது 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல 33லேருந்து 36 வசனத்தை நீங்க வாசிக்கிறானால் நோக்கி, உன்னால் முடியாதுப்பா, நீ போர் செய்ய முடியாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ இளைஞன், உன்னால போர் புரிய முடியாது. ராஜா சொல்றார் உட்கார்ந்துக்கிட்டு. சவுல் பயந்தவர், அந்த கோலியாத்துக்கு பயந்து நடுங்கிறார். அவன் சேனை நடுங்குது, ஜனங்கள் நடுங்குறாங்க, எந்த நேரத்தில் தோல்வியை தழுவ போறாங்க. ஆனால் இந்த சின்ன பையன் சொல்றான், நான் போய் அவனை வீழ்த்துவேன், நீ இளைஞன், அவன் யுத்த வீரன். உலகம் நம்ம எப்படிதான் பார்க்கிறது? இந்த சின்ன கொசுக்கள், இந்த கிறிஸ்துவர்கள் என்னத்தை செஞ்சு சாதிச்சிட போறாங்க. கொஞ்சம் பேர் நம்ம எப்படி இவங்களை நசுக்கிடலான்னு நினைக்கிறான். அதெல்லாம் ராஜாஜி சொன்னார், அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவர்களை நசுக்குனீங்கன்னா அவங்க மூட்டை பூச்சி மாதிரி வளர்ந்துருவாங்க, அவங்களை நசுக்கக்கூடாது. எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க. பிராமணர் தெளிவாக இருக்கிறாங்க. தெரியும் இவங்க மேலே கை வச்சா சின்ன கூட்டம் தான், ஆனால் பெரிய தேவனுடைய வல்லமை அங்கே விளங்கும். அந்த தாவீதை ஆண்டவர் கொண்டு அந்த யுத்தத்திலே அந்த கோலியாத்தை வீழ்த்தி தன் நாமத்தை மகிமைப்படுத்தினார். அப்போதான் அந்த தாவீது சொல்கிறான், நான் இந்த கோலியாத்தை வீழ்த்த போகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது தெரியுமான்னு கேட்குற போது அதுக்கு சொல்கிறான், நான் காட்டில் இருந்த பொருளாம் சிங்கத்தை வாயை கீழ்ச்சி இருக்கிறேன், கரடியை வாயை கீழ்ச்சி இருக்கிறேன். ஆமாம், இந்த பெலிஸ்தன் எனக்கு எம்மாத்திரம், இவனையும் கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். கர்த்தரை சார்ந்து தான் நிற்கிறான். அவன் யுத்த வீரனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய யுத்த பலத்தை கொடுத்து பெருமை பாராட்டல. கர்த்தர் அவைகளை என் கைக்கு ஒப்பு கொடுத்தார், ஆதலால் நான் அவைகளை அடித்தேன் என்று சொல்றான். அதுதான் நம்முடைய மனம் நிறைந்து இருக்கணும். கர்த்தர் கர்த்தர் அவர் தான் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறார், அவர் தான் தாங்குகிறார், அவர் தான் ஏந்துகிறார், அவர் தான் தப்புவிக்கிறார். எல்லா பாதுகாப்பும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது, வேறு இடத்திலிருந்து அல்ல. நாம் நம்பி இருக்கிற செல்வாக்கு செல்வம் அதெல்லாம் நம்மை காப்பாற்ற போறது இல்லை, கர்த்தரே நம்மை காப்பாற்று.
கர்த்தரே நம்மை காப்பாற்றுவார். எங்கவா இரு எல்லாம் கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மகத்துவம் உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அங்கே நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சானிட்ரின் தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆலோசனை சங்கத்தில் தலைவர் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர் இருக்கிறார், பரிசேயர் இருக்கிறார்கள், சதுசேயர் இருக்கிறார்கள், பெரிய பெரிய வேத பிரமுகர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இவர்கள் யாரையும் தெரிந்து கொள்ளல. சாதாரண மீனவர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு, இப்படி ஒவ்வொருத்தரையா பார்த்து தெரிந்தெடுத்து கொண்டு வருகிறார். ஏன்னா அவர்கள் கர்த்தரை சார்ந்து செயல்படும், கர்த்தருடைய வல்லமையில் நிறைந்து செயல்படும். அந்த மாதிரி ஆட்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களே பயன்படுத்தினார் ஆண்டவர். பேதுரு இவர்களை தானே பயன்படுத்தினார். மகிமையுள்ள கர்த்தர் இவர்களை தான் பயன்படுத்தினார். இவர்களை கொண்டு தான் உலகங்களை அசைத்தார். அற்புதங்களை, அடையாளங்களை, வல்லமையை, மகிமையை, பலத்தை அவர் வெளிப்படுத்தினார். மகிமையாய் நடத்தினார். பெரிய பெரிய அடையாளங்கள், சுகப்படுத்தினார், மரித்தோரை எழுப்பினார். சொல்ல முடியாத அதிசயங்கள், தேவனுடைய மகிமை முழுவதுமாய் வெளிப்பட்டது. அப்போ தேவன் பயன்படுத்துகிறவர். அவர் பயன்படுத்துறதற்கு பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரண ஆளாக இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், அவருக்கு கீழ்பட்டு இருக்கணும். அவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம் தலையை நிமிர பண்ணுகிறார். சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் நடுவில் என் தலையை உயர பண்ணினீர், என் தலையை உயர பண்ணினீர். சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு நடுவில் என் தலையை என்ன செய்கிறார்? உயர பண்ணுகிற தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க. நீங்கள் பறக்க ஆசைப்படாதீங்க. சிலர் சொல்லுவாங்க பிறக்க முன்னமே பறக்க முயற்சி பண்ணுங்க. பிறக்கல, ஆனால் பறக்க முயற்சி. அவரை சார்ந்து நில்லுங்க, அவருக்கு உண்மையாக இருந்துருங்க. அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அவர் தம்முடைய கையில் வல்லமையாய் பயன்படுத்துவார். அதனால தான் மரியாள் பாடுறாங்கல்ல, வல்லமை மிக்கவர் மகிமையானவர்கள் எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமை மிக்கவர் மகிமையானவர் எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49 பாடுறாங்க. காரணம் 1:34-35 ஆண்டவர் இந்த மரியாதை கொண்டு தான் உலகத்துக்கு இரட்சகரை அனுப்பினார். இந்த சாதாரண ஒரு கன்னி பெண்ணு தான். அவர் சொல்ல, நான் இன்னும் புருஷனை அறியவில்லை. இது எப்படி ஆகும்? தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்தாவியா உண்மையிலே வருவார். தேவனுடைய வசனம் உண்மையிலே நிறைவேறும், இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண தாழ்த்தின அந்த மரியாதை, இதோ உமது அடிமை உடைய வார்த்தையின்படி ஆகட்டும். லூக்கா 1:37 37-38 வசனங்கள்லாம் இவைகளை நாம் வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய மீட்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வர ஒரு சாதாரண கன்னி, அந்த கண்ணியை தான் தெரிந்து கொள்ள தவிர அவங்க பெற்றோர் அவங்களெல்லாம் போய் தேவன் விசாரிக்கல, கொள்ளலை. அந்த கண்ணியிடத்தில் இந்த நேரடியாக தேவதூதனை அனுப்பி, நீ தெரிந்து கொண்ட பாத்திரம், கிருபை உன்னோடு கூட, கர்த்தர் உன்னோடு கூட, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவதூதன் அவரை பலப்படுத்தினார். அப்போவே ஏதோ உமது அடிமை பார்த்து விடு. எதையும் யோசிக்கல, எதை குறித்தும் ஆர்கியூ பண்ணல தூதன்கிட்ட. நான் எப்படி செய்ய முடியும்? நான் ஒரு புருஷன் அறியாதவர்கள் அதுதான் சொல்கிறேன், முடியாத காரியத்தை சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் அதை செய்வார். அப்போ நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருந்துட்டோம்னா தேவன் நம்மை நம்புவார், நம்மை கையில் எடுப்பார், நம்மை நடத்துவார். அவன் பெரிய ஆளாக காமிச்சிக்கவே வேண்டாம், எங்கேயும் பெரிய ஆளாக காமிச்சிக்க வேண்டாம். நம்ம சாதாரணமாகவே இருப்போம். அவர் சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாக மாற்றுகிற ஒரு தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். வேத வசனம் 91ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உன்னதர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆமாம், அவனை குறித்து அவனுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது, வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பவனுக்கு
நேரிடா. உன் பக்கம் 1000, வல பக்கம் 10000 விழட்டும், ஒன்று உன்னை. நீ கவனித்து பாருங்க, ஒரு மனுஷனுக்கு விரோதமா இந்த பக்கம் 1000 அந்த பக்கம் 16 விழுந்தா என்ன கதியாவான்? அவன் என்ன கதியாவான்? எப்படி சமாளிப்பான்? 1000 எப்படி சமாளிப்பான்? வலது பக்கம் 10000 விழும், ஒன்று உன்னை சேதப்படுத்த அணுகாது, ஒன்று உன்னை அணுகாது. அப்போ என்ன காரணம்? நம்மளுடைய பலத்தை வைத்தா, நம்முடைய சக்தியை வைத்தா, நம்முடைய திறமையை வைத்தா, நம்முடைய படிப்பை வைத்தா, நம்ம பிறந்திருக்கிற அந்த உயர்ந்த ஜாதி என்றதுனாலயா, இல்லை நமக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்தா, நம்ம குடும்பம் இந்த ஊர்ல பெருசுன்றதுனாலயா? இல்லை, இதெல்லாம் காரணமே கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த உன்னதர் மறைஞ்சு இருக்கணும், தேவனுக்குள்ள மறைந்து கொள்ளணும். ஜெப நேரத்தில் மறைந்து கொள்ளணும், வேத தியானத்தில் மறைந்து இருந்து தியானிக்கணும், நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கணும். பயங்கரமா அற்புதங்களை செய்வார். நாம் நினைத்து பார்க்க முடியாத மகிமையான காரியங்கள்லாம் தேவன் நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கும் பொழுது தான் அவர் தொடங்குவார். நம்மளால முடியலன்னு நாம் சொல்லும் பொழுது தான் அவர் கிரியைகளை ஆரம்பிப்பார். அவர் அப்படிப்பட்ட வல்லமையில தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 7-8 வசனத்தை வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள மகிமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கும்படி விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமா, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டம் கீழே விழுந்தா என்ன ஆகுங்க? உடஞ்சிரும். எங்கேயாவது இடிச்சாலும் அது ஓட்ட போட்டுன்னா போயிடுச்சு. ஆனால் அவருடைய மகிமையின் பொக்கிஷத்தை எங்க வைத்திருக்கிறார்? இந்த மண்பாண்டங்கள் தான், அந்த பலவீனமான மண்பாண்டங்கள் தான் அவருடைய மகிமையின் பொக்கிஷம் இருக்கிறது. அவருடைய ஆளுகையின் மகத்துவம் இருக்கிறது. அவர் சித்தத்தின் வெளிப்பாடுகள் அங்கே தான் இருக்கிறது. அவர் எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் விரும்புகிறாரோ அப்படி நம்மை பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பவுல் அதான் சொல்றாரு, நான் 3 முறை ஜெபித்தேன், சாத்தான் புத்திரம் முள்ள போலதான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆமாம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு. சில நேரங்களிலே நாம் சிறுமைப்பட்டு இருப்போம்னா நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு அவரே உயர்த்தி கொண்டு போகதான் அந்த அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல தேவன், கர்த்தர் நல்ல தேவன். மண்பாண்டத்திலே தேவனுடைய மகிமை. மனிதன் உடைந்து போகக்கூடியவர், குயவன் கையில களிமண். ஆமா, அவர் வணைகிற பிரகாரம் தான். இதுல நாம பெரிய ஆளு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாம பெரிய ஆள் கிடையாது, அவர் தான் பெரியவர். பிதா எல்லோரிலும் பெரியவர். ஏன் இயேசு தேவனோடு கூட இருக்கிற அந்த அதிகார வல்லமையெல்லாம் கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தன்னை முற்றிலும் தாழ்த்தினார். சிலுவை மரணம் பருந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார். காரணம் என்ன? பிதா பெரியவர். இந்த திட்டங்களை தந்து நடத்துகிற பிதா பெரியவர். அவர் தான் பிதாவுக்குள்ள இருக்கிற வார்த்தையானவர். அவர் பிதா விட்டு பிரிந்து இல்லை, பிதாவுக்குள்ளதான் இருக்கிறார். பிதா விட்டு பிரியல, பிதாவுக்குள்ளதான் இருக்கிறார். ஆனாலும் தன்னை உயர்த்தல. ஏன்னா அவர் மனுஷனாய் வந்து மனுஷனை மீட்க வந்திருக்கிறார். பிதாவின் திட்டமாகிய அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இந்த பூமியில ஏற்படுத்த அவர் அனுப்பப்பட்டவர். நம்மாலே ஒன்றும் கூடாது. ஆபத்து ஜெயிச்சிடலாம், அதை ஜெயிச்சிடலாம், இதை சாதித்திடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு தேவ காரியத்தில் நாம் ஒன்றும் திட்டம் பண்ண முடியாது. நாம் காத்திருந்து திட்டங்களை பெற வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பொறுமையோடு கூட திட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு மண்பாண்டம். அவர் தான் நம்முடைய பலன்.
அவர் தான் தம்முடைய மகிமையாய் நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிறார். அதெல்லாம் பவுல் சொல்கிறார். அதை தொடர்ந்து வாசித்து பார்த்தா, நாங்கள் நெருக்கப்பட்டும் அடிந்து போகிறதில்லை, மனம் முறிவு அடைவதில்லை, எல்லா காரியங்களிலும் காலங்களிலும் நாங்கள் நிற்கிறோம். எங்களை தொடச்சி போட்டு அழுக்கான்னு நினைக்கிறீங்க, தூக்கி போடுறீங்க, ஆனாலும் நாங்கள் இருக்கத்தான் செய்கிறோம், நாங்கள் வாழ்ந்து தான் காட்டுறோம். அவர் சொல்கிறார், கண் விழிப்பில் இருந்த, எவ்வளோ பாடுகள் நடுவில் இருந்த, எவ்வளோ நிர்வாணம், உபவாசங்கள், இப்படியெல்லாம் கடலில் தத்தளிப்பு ஏற்பட்டதெல்லாம் பல காரியங்களை அவர் சாதாரண மனிதனை போல தான் சொன்னார். ஏன்னா சாதாரண மனிதன் எடுத்தது தான் அவருடைய மகத்துவ வல்லமை விளங்கும். ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரத்தில் அந்த கப்பல் மூழ்கிற தருணத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீயும் உன்னோட ஜனத்தையும் நான் காப்பாற்றுவேன். ஆமாம், நான் தான் காப்பாற்றுவேன். கப்பல் சேதத்தில் அவரால் தான் காப்பாற்ற முடியும். அவருடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள், சோதனை, போராட்டம், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் சமாளித்ததான் நினைக்கக்கூடாது. நமக்கு தைரியம் இருக்கணும். ஏன்னா இயேசு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், என்னில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு தோமாவை தான் இந்த இந்தியாவிற்கு அனுப்பினார். தன்னுடைய சீஷனாகிய டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தோமாவை தான் இந்த தேசத்துக்கு அனுப்பினார். ஒரு தோமா தான் தேசத்தில் கால் வைத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு வளர்ந்து பெருகிறது. இந்திய தேசம் முழுவதுமாய் பல மாநிலங்களில் எழுப்புதல் தேவன் கொடுத்திருக்கிறார். சபைகள் கட்டப்பட்டிருக்குது. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்குது. வசனம் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய நாமம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தடை செய்யவோ, அதை அழித்து விடவோ, அதை முற்றுப்புள்ளி வைத்து விடவோ மனிதர்கள் முயற்சி பண்ணுவார்கள், அசட்டை பண்ணுவார்கள் கிறிஸ்துவர்களே. ஆனால் தேவன் மகிமையாய் நிறுத்தி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஏராளமான சபைகள் கட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியினுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற இந்த வசனமாகிய இந்த விதைகள் முளை தெழும்பி 100, 60, 30 என்று பலன் கொடுக்கிறது. நாம் பலன் கொடுக்கணும். நாம் பலன் கொடுக்கணும். கிறிஸ்துவால் நடத்தப்பட்ட நாம் பலன் கொடுக்கணும். தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் பலன் கொடுக்கணும். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகணும், சொல்லணும். நம்ம வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடக்கூடாது. நாம் வர்றதே கஷ்டமா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே கஷ்டமா இருக்குது. இதையே ரொம்ப கஷ்டத்தோடு செய்யணும். மற்றவங்களை எங்கிருந்து கூட்டிட்டு வருது இல்லை, கூட்டிட்டு வரணும். ஆண்டவர் நம்மை வெறுங்கையாய் வர சொல்லலை, வர விரும்ப மாட்டார். வெறுங்கையா அவருடைய சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறேன். வெறுங்கையா அவருடைய ஆத்துமா அவசியம். நாம் செய்கிற எல்லா காரியங்களை விட ஆத்துமாக்களை தான் தேவன் விரும்புகிறார். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறது எது தெரியுங்களா? நீங்கள் கொடுக்குற தசபாக காணிக்கைகள் அவரை சந்தோஷப்படுத்துறதை விட ஆத்துமா தான் இருந்தான். பரலோகம் சந்தோஷப்பட ஒரு பாவி மனம் திரும்பினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சின்னவர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம். வேதம் சொல்றது, ஒரு சின்ன பையன் கையிலிருந்து தான், ஒரு பையன் கையிலிருந்து தான் 5 அப்போ 2 மீனை கர்த்தர் வாங்குறார். ஒரு பையன் கிட்ட இருந்தா, சின்ன பையன், அவன் சாப்பிட்றதுக்காக வைத்திருக்கிறத ஆண்டவர் கைக்கு வந்த உடனே அவ்வளோ பேருக்கு ஆகாரம் கொடுக்குறார். யோவான் 6:9 தான் நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், அங்கே வாசிக்கிறோம். ஒரு பையன் 5 அப்போ 2 மீன் வைத்திருக்கிறான். அங்கே 2 மீன்களும் இருக்குது. 5 அப்போ 2 மீன் இருக்கிறது. அதை வாங்கி அவர் பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். 5000 பேர் சாப்பிட்டார்கள். வசனம் சொல்லுது, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். 12ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். மீதம் 12 கூடை எடுத்தார்கள். சின்ன பையன், ஒரு பையன் கையில் இருக்கிறது கர்த்தர் கைக்கு மாறின உடனே அது அற்புதமாய், அதிசயமாய் அவ்வளோ பேருக்கும் போஜனம் கிடைத்தது. மீதமும் கர்த்தர் எடுக்க வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ காரியங்கள். ஒரு சின்ன சிறுமி தான். 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன சிறுமி தான். ஆமாம், நாகமானுக்கு சுவிசேஷம் சொல்ல அவன் எலிசா இடத்துல விடுதலை பெற்றுக்கொள்கிறார். யோர்தான் நதியில் 7 முறை குளிச்ச உடனே அவருடைய குஷ்டம் நீங்கிறது. சின்ன பிள்ளை தான், அடிமைப்பட்டு போனவர், இஸ்ரவேலிலிருந்து அடிமையாய் கொண்டு போகப்பட்ட சின்ன பிள்ளை. தேவன் சிறுவர்களை கொண்டும் பயன்படுத்துகிறார்.
அதெல்லாம் நம்மளை சிறுவர்களை போல தாழ்த்துங்கள். இந்த சிறியரில் ஒருவரை அற்பமாய் எண்ணாதீர்கள். மத்தேயுவில் நாம் வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்தில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். ஏன்? இவருடைய தூதர்கள் தேவனை பரமபிதாவை தரிசிக்கிறார்கள். ஆமா, சிறியவர்களா இருக்கிற மனிதர்களை அற்பமாய் எண்ணாதீர்கள், பரலோக பெரியவர்களாய் பார்க்கிறது. ஒருவன் தன்னை ஒரு குழந்தையை போல தாழ்த்தினால் அவன் பரலோகத்திலே பெரியவனாக இருப்பான். 18:4 வாசிங்க. மத்தேயு 18:4. தாழ்த்துறீங்களா? இந்த பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். தாழ்மை உள்ளவர்களா நீங்க? கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உங்களை தான் பெரியவனா வைப்பார். பெரிய ஆளா காமிச்சுக்கிறீங்களா? பரலோக ராஜ்யத்தில் நீங்க பெரிய ஆளா இருக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். தாழ்த்துறவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். அதுதான் வேதத்துடைய இலக்கணமே. இயேசு கீழே வந்ததே தன்னை தாழ்த்தியதுனால தான். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், பாவத்தின் மேல ஜெயம் எடுக்கிறவர்களாய், விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோமே, மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறோமே. மெய் தேவன் ஒருவர் உண்டு என்பதற்கு, இந்த ஸ்தானத்திற்கு நம்மை உயர்த்தினது தேவன் தான். அந்த கிருபையை நமக்கு கொடுத்தவர் தேவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதை எதிர்பார்க்கிறார். நாம் சிறு பிள்ளைகளை போல தாழ்த்துறோம். அவர் ஆண்டவர் சொன்னார், என் ஆட்டுக்குட்டியில் ஓநாய்கள் நடுவில் அனுப்புறது போல நான் அனுப்புகிறேன். எதற்கு தெரியுங்களா? ஓநாய்கள் நடுவில் அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன அதிகாரம் கொடுத்தாரு தெரியுங்களா? என் நாமத்தினால பிசாசை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர் மேல கை வைப்பீர்கள், அவர்கள் சுகமாகும். இது யாரோ ஒருக்கு வளர்ந்து ஒருத்தருக்காக அல்ல, இது யாரோ ஒருத்தருக்கு அல்ல, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம். யாரெல்லாம் பிலீவர்ஸா இருக்கிறீங்களோ, மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் நாமத்தினால பிசாசை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர் மேல கை வைப்பீர்கள், சுகமாவார். இதுக்காக யாரையோ போய் தேடி போகணும், எங்கேயோ போகணும், யார்கிட்டயோ அலைகிறோம். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தேவனை பார்க்கலாங்க. ஆமா, சில பேர்லாம் உங்களை வச்சு அவங்க என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வியாபாரம் செய்யறாங்க. ஏமாந்து போறீங்க. தேவனை விலகி கொள்ளாதவர்கள் தான் அதுக்கு பயப்படணும், இதுக்கு பயப்படணும், அது நடக்குது, அது தாக்கும், இது தாக்கும். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை அதிகாரம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார், வல்லமை உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டிகள் கையில தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பிசாசை தொடர்ந்து. மகிமையுள்ள கர்த்தர், மகிமையுள்ள கர்த்தர். கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்ரா. கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த அற்பமான இந்த சீஷர்கள் தான் மந்திரவாதிகளை ரட்சிப்புகளை நடத்தினாங்க. பிசாச துரத்தி அற்புத அடையாளங்களை செய்தார்கள். அவர்கள் பேசின தேவனுடைய வார்த்தைகள் தான் எங்கும் பரம்பி பலன் கொடுத்தது, வசனம் வளர்ந்தது. ஆமாம், ஆசாரியர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே ரட்சிப்பு தேவன் மகிமையாய் நடத்தினார். சபைகள் எழும்பின, ஊழியங்கள் வளர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரிஜினல் வந்தால் தான் டூப்ளிகேட் ஓடும். ஒரிஜினல் வந்தால் தான் டூப்ளிகேட்டு ஓடும். பிசாசு ஆகிய டூப்ளிகேட் இந்த உலகத்திலே தன்னை தெய்வமா வைத்து எல்லாரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். நாம தான் கிறிஸ்துவாகிய ஒரிஜினலை உடையவர்கள். நாம செயல்பட்டு ஜெபம் பண்ணி விழித்திருந்து காத்திருந்து போராடி சாத்தானை எதிர்த்து நின்றால் நாம ஜெயம் எடுப்போம், மற்றவர்களையும் விடுவிப்போம். அப்படி விடுவிக்கப்பட்டவர்களாக தான் நாம் வந்தோம். நாமும் இப்படிதான் இருந்தோம், சிக்கிண்டு இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம், குருடர்களா இருந்தோம், பாவிகளா இருந்தோம், என்ன செய்யணும்னு தெரியாமலாம் செஞ்சுட்டு இருந்தோம். நாம பெரிய பரிசுத்தவான்களா இருந்ததுனால ரட்சிப்பு இல்லை, பாவிகளா இருந்ததுனால ரட்சிப்பு வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏராளமான பாத்திரங்களை காட்டலாம். ஒரு சின்ன சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஒரு பெரிய ஏலிய கர்த்தர் திருத்தினார், புத்தி சொன்னார். ஆமா, ஏலி பிரதான ஆசாரியர், ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர், அவர்தான் ஆசாரியர், தலைமை ஆசாரியர். ஆனால் அவர் கண்கள்லாம் குருடாகி வயசான நாட்கள்ல அவருடைய பிள்ளைகள் சரியில்லாமல் போய் பாவ வாழ்க்கையில் போனதுனால அவருக்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் நின்று போனது. ஆனால் ஒரு சின்ன சாமுவேல், ஆலயத்திலே வளர்ந்த சாமுவேல், தேவன் கூப்பிட்டு பேச சொல்லி அழைத்து பேசின சாமுவேல்,
ஆமாம், அவர் வாயில தான் தீர்க்கதரிசன வார்த்தைகளை வைத்தார். அந்த அந்த தீர்க்கதரிசியின் மனத்தனத்தை அவர் அந்த சாமுவேல் குழந்தை கிட்ட தான் பேசி அவர் நடத்தினார். அதனால தேவ சமூகத்திற்கு நீங்க காத்திருந்து கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சின்னவர்களை போல தாழ்த்தி கொள்ளுங்கள். உங்களை உயர்த்துவது அவருடைய வேலை, அவருடைய வேலை. 113வது சங்கீதத்தில் நினைக்கிறேன், 113ஆம் சங்கீதத்தில் ஆமாம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு கூட உட்கார பண்ணுகிறார். அவர் தூக்கி எடுக்கிறார். சின்னவனை அவர் குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சின்னவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் அவர் தூக்கி விடுகிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம், நமக்கு நன்றாக தெரியும் அந்த சவுலுடைய புதிய ஏற்பாட்டில் பவுல் என்கிற அந்த மனிதன் மனம் திரும்பினது தேவ தயவுனாலே. சபையை துன்பப்படுத்துறவன், விசுவாசிகளை அடித்து நொறுக்கிறவன். 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலர் படிக்கையில் ஆண்டவர் சொல்றார், இவனை நான் என்னுடைய ஊழியத்திற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், எனக்காக இவன் எவ்வளோ பாடுபடணும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். தேவனுக்கு விரோதமாக போனவன். சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு தேவனை துன்பப்படுத்துறான். சபையை துன்பப்படுத்துறது தேவனை துன்பப்படுத்தும். ஒரு விசுவாசியை துன்பப்படுத்தினா தேவனை துன்பப்படுத்துறோம். ஒரு விசுவாசிக்கு கொடுத்தா அது தேவனுக்கே கொடுக்கிறது. ஒரு ஏழையின் மேல இறக்கப்பட்டா தேவனுக்கே கொடுக்கிறது. ஒரு வியாதிசனுக்காக நாம போய் பரிதவித்து ஜெபித்தா அது தேவனுக்கே செய்யறது. ஆமா, ஒரு ஆடை இல்லாத வஸ்திரம் இல்லாதவனுக்கு செய்யறது தேவனுக்கே செய்யறது. ஆமா, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறாங்க. இந்த வசனம் படிச்சா சிரிப்பா இருக்கும். நம்ம யாருக்கு கடன் கொடுக்கிறோம்? தேவனுக்கு கடன் கொடுக்கிறோம். அவ்வளவு பெரிய ஆளா நம்ம தேவனுக்கு கடன் கொடுக்கிறோம். ஒரு ஏழைக்கு உதவி அப்படி எழுதி வைத்திருக்கிறார் வசனத்தை. அப்ப எந்த அளவிற்கு நம்மளுடைய செயல்பாடுகளை தேவன் விரும்புகிறார். அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்யணுங்க, அதை செய்யணும். நாம மாத்திரம் நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்து போயிடக்கூடாது. அப்படி வாழ்ந்து போனவன் தான் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான். நாள் ஒரு மேனிய பொழுது ஒரு மென்னமாக வளர்ந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு போனாரு. அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு லாசரு ஏழையா இருக்கிறான். அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவர் சாப்பிட்டு நல்ல ஆலயத்தெல்லாம் போயிட்டு எல்லாம் வந்தார். இவர் மரித்த போது அவர் அடக்கம் பண்ணினார்கள். அவர் எங்க போய் விழுந்தாரா? பாதாளத்திலே போய் விழுந்தார். கீழ் பாதாளத்திலே போய் விழுந்தார். ஆனால் அந்த லாசரு ஏழை, சாப்பாட்டு கூட வழி இல்லாதவன், ரொட்டி துண்டு கிடைக்காதவன், கீழே விழாதா சாப்பிடலான்னு காத்திருந்தவன். ஆமாம், பலவீனமான மனுஷன், ஆனால் நல்ல விசுவாசியாக உறுதியாக இருக்கிறான். அவனை தேவ தூதர்கள் தூக்கிட்டு போகிறாங்க பரலோகத்திற்கு. ஆமாம், இந்த உலக பார்வையில் வித்தியாசத்தை பார்த்துக்கணும். ஆமாம், அவங்க போயிடுவாங்க இவங்க போயிடுவாங்க பரலோகத்தில் நினைப்போம். இல்லை, தேவன் தன்னை தாழ்த்துகிற ஒருவனை தான் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். நிறைய சொல்லிட்டே போகலாம். யோவான் ஸ்நானன ஒட்டக மயிரில் ஆடை உடுத்தி இருக்கிறா, இவன் வெட்டுக்கிளி தேனை சாப்பிட்றா, இவன் காட்டு மனுஷன், இவனுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் பார்த்தா ஆண்டவர் அந்த யோவான் ஸ்நானனை கொண்டு தான் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, மூழ்கி ஞானஸ்தானத்தை கொடுத்தார். இன்னை வரைக்கும் அந்த ஞானஸ்தான ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு யோவான் ஸ்நானனை கொண்டு தொடங்கி வைக்கப்பட்ட அந்த ஞானஸ்தானம், இயேசுக்கு முதல் ஞானஸ்தானம் கொடுத்தார் அந்த யோவான் ஸ்நானம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏளனமாய் அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த மனிதனை தான் தேவன் பெரிய தீர்க்கதரிசியிலே பெரிய தீர்க்கதரிசின்னு பாராட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம், 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பு என்கிற ஒரு சீஷன், ஒரு ஆண்டவருடைய சீஷன் போய் சமரியா பட்டணத்தில் தனித்த ஒரு மனிதனா போய் சுவிசேஷம் சொல்றான்.
அந்த பட்டணத்தையே ஆண்டவர் 8:8 வாசிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் 8:8 அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மிகுந்த சந்தோஷம். யார் வரணும் மிகுந்த சந்தோஷத்துக்கு? கவர்னர் வரணுமா? மேயர் வரணுமா? சிஎம் வரணுமா? பிரதம மந்திரி வரணுமா? ரோட் ஷோக்கு யார் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இயேசு நாமம் தான். இயேசு நாமம் சொல்லப்பட்டாலே அவருடைய வல்லமை அங்கே விளங்கி கொண்டு இருக்கும். அந்த பட்டணத்துக்கே சந்தோஷம். ஒரு பட்டணத்தின் சந்தோஷம் ஒரு சிறிய மனிதனாகிய தேவனுடைய சீஷனாகிய பிலிப்பு கையில தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு அங்கிருந்து பிசாசுகள் ஓடினது. அந்த பட்டணத்துல மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டான், மனமாற்றம் அடைந்தான். சிறியவர்களாகிய நம்மை கொண்டுதான் இதெல்லாம் செய்வார். இதெல்லாம் யாரோ செய்யட்டும், முன்னேற பணியாளர் செய்யட்டும், பாஸ்டர் செய்யட்டும், அவர் தான் எல்லாம் வாங்கின்னுக்கிறார் எல்லாரும் கையில இருக்கு, அவர் பார்த்துக்கிட்டோம். ஆண்டவர் சாதாரண விசுவாசிக்கிட்டே இது எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பல பதவிகள்ல மூப்பர்கள், தலைவர்கள், அவர் 10 குடும்ப தலைவர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம குப்பையில போட்ட மாதிரி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நெவர் டூ தட். ஆண்டவர் வயசு நடங்க, அது பயன்படுத்துங்க, செயல்படுத்துங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. நம்ம கதையே நம்ம பாட்டியே பாடிந்தா எப்படி? 1008 பிரச்சனை இருக்குது, சரி 1008 பலவீனம் இருக்கிறது, முடியல. அதான் உண்மை, முடியல. பட் ஆண்டவர் செய்யற வரைக்கும், ஆண்டவர் நடத்துற வரைக்கும் செய்வோமே, கர்த்தர் நிறுத்துற வரைக்கும் செய்வோமே. நம்மளால முடியல, அவர் தானே பலன் தர்றாரு. நமக்கு பலன் இல்லை, பலவீனமா தான் இருக்கிறோம். ஆனால் அவர் பலன் தர்றாரு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்தாதாங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம். நம்ம இறங்கணும். நமக்குள்ள பொக்கிஷம் இருக்குது, மகிமையின் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோம். நாம் வரைக்கும் வாழ்ந்து, நாம் வரைக்கும் சம்பாதிச்சு, நாம் வரைக்கும் படித்து, நாம் வரைக்கும் இருந்துட்டு எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறோம். என்ன நீ வெறுங்கையோட உள்ள வந்தேன்னு பார்ப்பாரு ஆண்டவர். என்ன நீ உள்ளங்கை ஒரு வெறுங்கையோட உள்ள வர? அவர் முன்னாடி போகும்போது வெக்கப்படக்கூடாது. ஆமாம், மொத்தம் உண்மையில் ஊழிய காரணம் ராஜாவோட சந்தோஷத்தில் பிரவேசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு. இந்த சின்ன விசுவாசிகளை கொண்டுதான் இந்திய தேசத்தை ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப குறைவான அளவுக்கு தான் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. தேவன் உள்ள என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிகள் மூலமாய் கர்த்தர் பலத்த காரியங்களை, சுவிசேஷத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாம் சின்னவங்க வாயில தான், பாலகர் வாயில தான் பலன் உண்டு பண்ணுகிறோம். 8:2 வாசிக்கிறோம் சங்கீதத்துல, பாலகர் வாயினால் பலன் உண்டு, பகையினரை படிகாரனை அடக்கும்படி பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறார். பிசாச துரத்த பெரிய ஆளுங்க தேவையில்லைங்க, இயேசு நாம தாங்க பெருசு. அது உங்க கையில தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நாம உங்க வாயில தானே இருக்குது, உங்க இருதயத்தில் தானே இருக்குது. நீங்க தானே பயன்படுத்தணும். ஏன் அதை செய்ய முடியல? ஏன் பேயை பார்த்து பயப்படுறோம்? ஏன் பிசாசுக்கெல்லாம் பயப்படுறோம்? பிசாசு நம்மளை அடிச்சிருமா? நம்ம தகுதி இல்லாம இருக்கிறோம், தகுதி இல்லாத வஸ்திரம் கொடுத்துறோம், தகுதி இல்லாத காரியங்களை செய்கிறோம், தகுதி இல்லாத பேச்சுக்களை பேசுகிறோம். அதனாலதான் நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. பிசாசு நம்மை கண்டு பயப்படல, நாம தான் பிசாசை கண்டு பயப்படுகிறோம். அதான் உண்மை, அதான் பயம். ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ துரத்த போற? அவர் வல்லமையை கொடுக்கிறார், அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார், அவர் பலத்தை கொடுக்கிறார், அவர் கிருபையை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு நீ அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். 33:3 எரேமியா தீர்க்கதரிசனம். இந்த வசனத்தை ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுற வசனம்னு சொல்றாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட டயல் டோன் அதான். ஆமாம், டயல் நம்பர் அதான். அந்த நம்பர் 33. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அறிவிக்கிற தேவன், வெளிப்படுத்துகிற ஒரு தேவன், கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன். கொஞ்சம் பலன் தாங்க இருக்குது நமக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலியாமல், ஆமா மறுதலியாமல் நீ அதுக்காக செயல்பட்ட, உனக்கு முன்பாக திறந்த வாசல், உனக்கு முன்பாக
திறந்த வாசல். நீ கொஞ்சம் பலன்ல தான் இறங்கணும். உனக்கு முன்னாடி தான் திறந்த வாசல் வைப்பா. நீ ஆத்மாக்களை சந்திச்சா ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புவார்கள். யாருக்காவது சுவிசேஷம் சொன்னால் அவருடைய மனமாற்றம் வெளிப்படும். அவளை கர்த்தர் திருத்துவார். ஆமாம், வெளிப்படுத்திய 3:8 சொல்றார், கொஞ்சம் பலன், கொஞ்சம் பலன். ஆமாம், இருக்கின்ற பலத்தோட போன்னு கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற பலன் போதும், நானும் அந்த பலத்தை வச்சு தான் ஓடுறேன், என்னால் செய்ய முடியல, பலவீனம் அதிகமாக தாக்குது. ரொம்ப முக்கியமான நாளில் தான் நான் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்படுறேன். அதுக்காக நான் பயந்து நிற்கல, என்னால் முடிஞ்சதை எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ செய்யணும்னு போகிறேன், ஓடிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளவுதான் முடக்கினாலும் நாம் செயல்பட தான் அவரால் தெரிந்து கொள்ள மாட்டோம். ஆண்டவர் நம்மை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும், அதில் நாம் வீணாக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறது, உன் கொஞ்சம் பலத்தை எனக்கு பயன்படுத்து, கொஞ்சம் பலம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பெரிய விசுவாசமா, கடுகள விசுவாசம். கடுகு எவ்வளவு பெருசு இருக்கிறதுல, சின்னது கடுகு, டைனி விசுவாசம், சின்ன விசுவாசம். பெரிய மலை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா அது விழுந்து போகுமா? 17:20 மத்தேயுல சொல்றாரு, சின்ன விசுவாசம். அந்த சின்ன விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த கானானிய ஸ்திரியை பார்த்தா மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரு? அம்மா, உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவரே, கீழே நாய்க்குட்டிகள் பொறுக்கி சாப்பிடும், கீழே விடுகிறது, மேஜை கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடும், நான் ஒரு நாய்க்குட்டியா இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அம்மா உன் விசுவாசம் பெரியது. 100க்கு அதிபதியை பார்த்து என் ஆண்டவர் இயேசு அதான் சொன்னார். என்ன சொன்னார்? இஸ்ரவேலிலும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணல. ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், நீ அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்ல, உமக்கு அதிகாரம் உண்டு, உமக்கு அதிகாரம் உண்டு. அப்பதான் சொல்றாரு, இவ்வளோ பெரிய விசுவாசமா? சின்ன விசுவாசம். கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் நீங்கள் அசைக்கலாம். அப்போ நீங்க விசுவாசத்தை பயன்படுத்தாமே இருக்கிறீங்க. ரொம்ப தப்புங்க. கணக்கு கொடுக்கணும். தேவாலயத்தில் வளர்கிறவர்களே, தேவாலயத்தில் இருக்கிறவர்களே, தேவாலயத்தில் செயல்படுகிறவர்களே, உங்க சின்ன விசுவாசத்தை பயன்படுத்தினா பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தை காண்பீங்க. நான் விசுவாசி என்று வெறும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருப்பந்திக்கு மாத்திரம் போட்டி போட்டு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அசைவே இல்லாம இருக்கிறீங்களே. சில பேர் இன்னும் மோசம் செயல்படுறதே இல்லை. இதுல வேற போய் உலக காரியங்களை செயல்படுறது, சடங்கு சம்பிரதாயங்களை போய் மாட்டி சிக்கி நிற்கிறது. ஆசீர்வாதமும் இருக்காது, சாபமும். அதான் நீ வெதுவெதுப்பா இருக்கிற, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அதுதான் நிலைமை. இந்த சடங்கு சம்பிரதாயம் செய்கிறவங்களாம் நல்லா தான் இருப்பீங்க பார்க்கறதுக்கு, உங்களை வாந்தி பண்ணி போடுவார். அதான் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். கொஞ்சம் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்ப. மத்தேயு 25:21 5 தாளந்தை கொடுத்தாரு, 10 தாளந்தா பெருக்கணும். 2 தாளந்தை கொடுத்தாரு, 4 தாளந்தா கொடுத்தார். அவன் 4 தாளந்தா கொடுத்தான். அவரை பார்த்தா சொல்றார், நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை நான் அதிகாரியா வைப்பேன். அநேக ஆசீர்வாதங்கள், அநேக வழி நடத்துதல், அநேக விதத்தில் ஊழியத்துக்கான வாசல் திறக்கிறது. இதெல்லாம் நம்ம பலத்தில் சாதிக்கலைங்க, நாம பலத்தில் சாதிக்கல. ஆண்டவருடைய கிருபையில் ஊழியத்தின் பாதையில் 4வது இடத்துல நான் நிற்கிறேன். 3 இடத்துல சபையை கட்டியிருக்கிறோம், 4வது இடத்துல நான் நிற்கிறேன். இதை யோசித்து பார்த்தா கூட என் மரமண்டைக்கு எட்டாது. இதுவாக நான் செய்து எங்களை கொண்டா ஆண்டவர் இந்த ஆலயங்களை கட்டினார் அப்படின்னு யோசித்து பார்க்க கூட முடியாது. அந்த திராணியும் கிடையாது. கூரையில் மயிலாப்பூர் சபையை ஆரம்பித்தோம். கூரையில் இன்னைக்கு மயிலாப்பூர் சபையிலையும் ஏசி இருக்குது, ராயபுரம் சபையிலையும் ஏசி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூரையில் ஆரம்பிச்சு 1 லட்சம் ரூபாய் வாடகை. இப்போ 1 லட்சம் ரூபாய் வாடகை. அவர் கம்மியாக தான் ஏற்றி இருக்கிறார், ரொம்ப ஏற்றலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 லட்சம் ரூபாய். ஆனாலும் கர்த்தர் கட்டுறாருங்க, உங்கள் மூலியமாக கர்த்தர் கட்டுறாரு.
கர்த்தர் கொடுக்கிறார். கொடுக்கிற உள்ளங்களை எழுப்பி கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கொஞ்சத்துல உண்மை, கொஞ்சத்துல உண்மை. ஆண்டவர் முன்னாடி உண்மையில் ஆண்டவர் அதான் விரும்புகிறார். உத்தம இதயத்தோடு தம்மை தேடுகிறவன் உண்டோ அவன் மேல் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. உத்தம இருதயம், உண்மைத்தன்மை ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவர் முன்னாடி உண்மையா இருந்தா உங்களை ஆண்டவர் வல்லமையாய் மகிமையாய் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், நம்ம பிடித்துக் கொள்ள வழி கொடுக்கிறார், நம்ம எப்படியாகிலும் நம்மை தூக்கி நிறுத்தி விடுகிறார். ஆமா, எஸ்ரா புத்தகத்துல நீங்க 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. ஒரு குச்சாவது கொடுத்தீர. ஒரு குச்சை கொடுக்கும். நாங்க பிழைக்கிறதுக்கு ஒரு குச்சை கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் உயிராவது எங்களுக்கு கொடுத்தீரு. அதையும் சொல்வார். சொல்லுங்க, படிங்க, திரும்ப தொடர்ந்து படிங்க. கொஞ்சம் உயிர் கொடுக்கும். அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இயேசுக்குள்ள கொஞ்சம் கிருபையா நமக்கு அளவில்லாத கிருபை. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனால். கொஞ்சம் இறக்கம் காமிச்சார், கொஞ்சம் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு தெரியுங்களா? நம்ம வரைக்கும் தக்க வைக்காதுங்க. இது நம்மளை தாண்டி பிறருக்கு போகணும், நம்முடைய குடும்பங்களுக்கு போகணும், உற்றார் உறவினர்களுக்கு போகணும், கூட பிறந்தவர்களுக்கு போகணும். நீங்க மாத்திரம் பரலோகத்தில் போய் உட்கார்ந்துடலாம், அவங்களாம் நரகத்துக்கிட்டு போட்டோம்னா அதுக்காக இயேசு வந்தார் இந்த பூமிக்கு, அதுக்காக ரட்சித்தார். செய்யணும். அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அவங்கள ஜெபத்தில் வச்சு அவங்கள சந்திச்சு அடிக்கடி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு வெறுப்படைந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணணும், சத்தியத்தை சொல்லணும். ஆமா, அழிந்து போறதுக்காக இயேசு வரல, அழிந்த ஆத்மாக்களை மீட்க இயேசு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொஞ்சம் உயிர் கொடுத்திருக்கிறீர், கொஞ்சம் எங்களை குச்சியை வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லுகிற எஸ்ரா புத்தகத்துல தான் 9:13 மனிதர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று எழுதப்பட்டது. விசுவாசிகள், தேவனுடைய ஜனம். எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றங்களினாலும் இவைகள் எல்லாம் கண்டும் எங்க அக்கிரமத்தெல்லாம் பார்த்து கூட நீர் ஆக்கினைக்கு நடத்தல, எங்களை தப்பு வைத்து எங்களுக்கு தண்டனை கொடுக்கல. நீங்க இயேசுல தான் செய்யறாரு. நம்ம பாவிகளா இருந்தோம், நம்மளை தண்டிக்கணும். இயேசு என்னை ஏசப்பா வாங்கின அடி, ஏசப்பா வாங்கின அவமானம், ஏசப்பா மேல காரி துப்புனதெல்லாம் நம்ம மேல வர வேண்டிய காரியம். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஏசு இல்லாம ஒன்றும் நடக்காது வாழ்க்கையில். அவன் உலகத்தால் வாழ்றாங்க, ஏசு இல்லாம வாழ்றாங்க. இயேசுவே வேண்டான்னு சொல்றவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. கட்சிக்காரர்கள்லாம், தலைவர் எல்லாம், மதவாத சக்தி உள்ளவங்களாம் பெரிய பெரிய ஆளா இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற சாமியார்கள் எவ்வளோ பேர் வெளிநாடுகள் எல்லாம் சொத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் இருக்குது நிலைமை. நாம தான் எப்படி இருக்கிறோமே நினைக்கிறீங்க? நாம தான் கர்த்தருடைய கிருபையில நிறைந்து பலத்தில் இடைக்கட்டப்பட்டு ஆசீர்வாதமாய் பாதுகாக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தான் ஆசீர்வாதம். அவர் இறக்கப்பட்டு நம்மை இந்நாள் வரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. அதனாலதான் பேதுரு சொல்றார், இந்த பலத்தை அவருடைய பலத்த கரத்துல அடங்கியிரு, அவருடைய பலத்த கரத்துல அடங்கியிரு. 1 பேதுரு 5:6 பலத்த கடத்துல அடங்கியிரு. ஏன்? ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். ஆமா, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? விசுவாசம் கடுகளவு இருந்தா போதும், நம்மை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். யாரையும் பயன்படுத்துவார். அதிக நேரம் வேதம் வாசிக்கணும், அதிக நேரம் ஜெபிக்கணும், தேவனுக்கு பயந்து வாழணும். நம்முடைய திட்டங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஒப்புதல் கேட்கணும். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வைத்து ஒப்புதல் கேட்கணும். அவருடைய விருப்பத்தை நாம பெறணும், அவர் சித்தத்தை தான் நாம செய்யணும்.
நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு பெரிய ஆள் அவங்க பார்க்கக்கூடாது. அவர் சித்தப்படி தாழ்மை உள்ளவளாய் ஒரு குழந்தை போல தாழ்த்தினால் மேன்மையாய் உயர்த்தி வைப்பார். தேவ சமூகத்தில் நாம் தலையில தாழ்த்தி நம்ம இந்த வேலையில் எல்லோரும் வாய் திறந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்ன ஒரு விசுவாசியா வைத்திருக்கிறீங்க. எனக்குள்ள நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் கடுகளவு இருந்தா போதும் ஆண்டவரே. அது எவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும், எவ்வளோ பெரிய மகிமையான காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இதுக்கு நாங்கள் காரணம் உள்ளவர்களாய் மாற எங்களுக்கு கிருபையை தார். ஆண்டவரே, ஒரு நல்ல விசுவாசியாக வேத வசனத்துக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கிற விசுவாசியாக, தேவ சித்தத்திற்கு தேவனுக்காக செயல்படுகிற ஒரு விசுவாசியாக, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கு. ஏற்ற வேளையில உயர்த்திருந்த பலத்த கரத்தில் அடங்கி இருக்கு. தாழ்மை உள்ளவர்களா இருக்கு. தாழ்த்தணும், குழந்தைய போல தாழ்த்தணும். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு முறை அடிச்சா திரும்ப அடுத்த தடவை நம்ம கிட்ட தான் வரும், அதுக்கு தெரியாது. அந்த குழந்தைய போல தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரம ராஜ்யத்திலே பெரியவனா இருப்பான். நம்ம எவ்வளோ குற்றங்கள் செய்கிறோம், எவ்வளோ மீறுதல்கள் இருக்கிறது. அது பிரகாரமாய் நம்ம அவரை தண்டிக்கல, மாறாக இதை விட்டு வெளியவான்னு சொல்றார். மனம் திரும்புன்னு கூப்பிடுறார். ஆண்டவருடைய இரக்கம் பெருசு. சின்ன சின்ன மனிதர்களை பெரிய பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தினார்னு நாம் பார்த்தோம். ஒரு சின்ன யோசேப்பு சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன், அதிகமாய் பகைக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு போய் தான் அங்கே எகிப்து தேசத்தில் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவன் தான் தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு தன்னை பகைத்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாய் மாறி போனான். இந்த சின்ன யோசேப்பு தான், மறுதளிக்கப்பட்ட யோசேப்பு, துரத்தப்பட்ட யோசேப்பு, செய்யாத குற்றத்துக்கு சிறையில் இருந்த யோசேப்பை தான் கர்த்தர் உயர்த்தினார். எகிப்தில் தலையை நிமிர பண்ணினார். ஆமா, சின்ன சின்னவர்களை தான், சின்ன தாவீது பெரிய கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் உதவி. சவுல் சொல்றான், நீ யுத்த வீரன், நீ சின்ன சின்ன பையன், அவன் யுத்த வீரன், உன்னால கோலியாத்திட்ட போராட முடியாதுன்னு சொல்றான். அவன் மீறி போறான். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். அவன் பலத்துல ஓடல, ஆண்டவர் அவனை அடைத்தார். இந்த கோலியாத்தை வீழ்த்தவா, கையில கல்லை எடுத்துட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் அடைத்தார். பெரிய ராட்சசனை சின்ன கல்லுனாலே கர்த்தர் வீழ்த்தினார் என்றார். கர்த்தருக்கு இது லேசான காரியம். நமக்கு உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். நாம விரும்பணும், ஆண்டவரே நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னா நான் சின்னவனாய் உமக்கு முன்பாக இருந்தா போதும், நீர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, விசுவாசியாகிய நாங்கள் உமக்கு முன்பாக உம்முடைய அதிகாரத்தை வல்லமையும் பயன்படுத்தி பெரிய பிசாசுகளை துரத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆத்துமாக்களை மீட்க எங்களுக்கு அந்த பலன் கிருபையை தாரும், அந்த தைரியத்தை தாரும், அந்த ஆசையை தாரும், அந்த விருப்பத்தை தாரும். உமக்காக ஓட உதவி செய்யும், ஜனங்களை சந்திக்க கிருபை தாருமையா. சுவிசேஷத்தை சொல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. சுவிசேஷத்தை மறைத்து வைக்கக்கூடாது, அடக்கி வைக்கக்கூடாது. அப்பா, நாங்கள் மண்பாட்டம் தான், ஆனால் அந்த மகிமையின் சுவிசேஷம் எங்களுக்குள்ள இருக்கு. அந்த மண்பாட்டத்தில் மகிமையை வைத்திருக்கிறேன். மகிமையின் சுவிசேஷம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், தெய்வம் உயிரோடு இருக்கிறார். இதை பொம்மையை நம்புறவன், சிலையை நம்புறவன், படத்தை நம்புறவன் எல்லாம் தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, இருக்கிறீர் என்று சொல்லணும், இயேசு இருக்கிறார்னு நாங்க சொல்லணும். எங்களை பெருமை பாராட்டுங்க, எங்களை உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, சின்ன பையன் கையில இருந்தா 5 அப்போ 2 மீன் பெரிய அற்புதத்தை செய்து 5000 பேர் சாப்பிட்டு மீதம் எடுத்து விட்டு. ஆண்டவரே, எங்களை கொண்டு பலப்படுத்துங்க, எங்களை கொண்டு பயன்படுத்துங்க, எங்களை ஆசீர்வாதமா வைங்க. நாங்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதமா விளங்கட்டும். சுவிசேஷ ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கற்றுத்தார். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி. ஆண்டவரே, எங்களுக்கு உரியதை நீர் கொடுக்க வல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, சுகத்தை, பலத்தை கொடுக்கிற தேவன். நீர் எங்களை சிறியவர்களாக எங்களை தெரிந்தெடுத்தீரப்பா, நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. பெரிய தேவன், எங்கள் மேல இவ்வளவு பட்சமாய் சாய்ந்து எங்களை ஏற்றுக்கொண்ட தய கிருபைக்காக நன்றி. இந்த நன்றி விசுவாசத்தோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலக டூப்ளிகேட் கிட்ட சிக்கி இருக்கிறது, ஒரிஜினலை நாங்கள் தான் வெளிப்படுத்தணும். எங்களுக்கு அந்த கிருபையை தான், எங்களுக்கு அந்த கிருபையை தான், எங்களுக்கு அந்த கிருபையை தான். எங்களை வழி நடத்தும் ஆண்டவர், பயன்படுத்தும் பெரிய காலேஜ்
ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.